various qualities and pastimes. அவருடைய புகழ் வாய்ந்த லீலைகளையும் குணங்களையும் புகழ்வதற்காக நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம். Lord Ram is eternal. பகவான் ராமர் நித்தியமானவர். His leelas are eternal. அவரது லீலைகள் நித்தியமானது. And his message is eternal also. அவருடைய உபதேசங்களும் நித்தியமானது. There's so much to learn from Ramayana. ராமாயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ இந்த மொபைல் ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறவங்க வீடியோ எடுக்கிறவங்கெல்லாம் இப்போ எடுக்காதீங்க. இப்போ உபன்யாசம் எடுக்கிற சமயத்தில் ஃபோட்டோ வீடியோ யாரும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருங்க. உபன்யாசம் நடக்கும்போது யாரும் பேசாதீங்க தயவு செய்து. Hare Krishna. So, today Ramayana is very much relevant in our life. இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு ராமாயணம் ரொம்பவே அவசியமானது, பொருத்தமானதும் கூட. Unfortunately, today in the modern education in India, they do not teach Ramayana anymore. துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு இந்தியாவில் இந்த கல்வித்துறை ராமாயணத்தை போதிக்கிறதில்லை. We are studying modern science, we are studying Darwin theory of evolution, we are studying materialistic approaches to the solutions of life. நம்முடைய படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நவீன விஞ்ஞான கல்வி, டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி, நம்முடைய பிரச்சனைகளுக்கான விஞ்ஞானபூர்வமான தீர்வு, இது போன்ற விஷயங்களை நம்ம கற்றுட்டு இருக்கோம். And it is amazing to see that today Indians are unaware what is written in Ramayana. ஆனால் ஆச்சரியம் என்னென்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ராமாயணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்றது கூட தெரியாமல் இருக்காங்க. I know that you know the story. உங்களுக்கு கதை தெரியும்ன்றது எனக்கும் தான் தெரியும். Yeah, Ram went to forest and Ravana kidnapped Sita and there was a battle and like that. ராமர் வனவாசம் போனார், ராவணன் சீதையை கடத்திட்டு போனா, போர் நடந்தது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. But humble question, how many of you have actually read the book Ramayana? ஆனால் இப்போ நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், உங்களில் எத்தனை பேர் உண்மையிலேயே ராமாயணம் படிச்சிருக்கீங்க? Raise your hand. Oh, what happened? என்னாச்சு? 5 people. 5 பேர் கை தூக்குறீங்க. This is the problem. இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. Why you are not reading? ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க? Because that from childhood they are pushing us, study, study, study. ஏன்னா குழந்தையிலிருந்தே நம்மளை படி படி படின்னு நம்மளை வற்புறுத்துறாங்க. Study English. ஆங்கிலம் படிங்க. Study science. விஞ்ஞானம் படிங்க. Study computer science. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. Become engineer. என்ஜினியர் ஆகுங்க. Become doctor. மருத்துவர் ஆகுங்க. And what about culture? ஆனால் கலாச்சாரத்தை பற்றி, what about tradition? பாரம்பரியம். What about spiritual life? நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை. What about devotion? பக்தி. Become engineer, become doctor, become Ravana. That's what they are teaching. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ராவணன் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். There's a problem. இதுதான் பிரச்சனை. Correct? From childhood we are bombarded with idea success, success, success. You have to be success. சின்ன வயசுல இருந்து வெற்றி அடையணும், வெற்றி அடையணும், வெற்றி அடையணும்னு தான் நம்ம வலியுறுத்துறாங்க. What is success? ஆனா வெற்றின்றது என்ன? Money. Money is success. பணம். பணம் எழுந்துருச்சுன்னா அதுதான் வெற்றி. Degree is success. பட்டம் வாங்கிட்டோம்னா அதுதான் வெற்றி. Big job, business, success. பெரிய வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வியாபாரம் பண்றோம்னா அது வெற்றின்னு நினைக்கிறாங்க. Prestige, big post, that is success. பெரிய கௌரவம் கிடைச்சிருச்சு, பெரிய பதவி கிடைச்சிருச்சுன்னா அதுதான் வெற்றின்னு நினைக்கிறாங்க. Big house, that is success. பெரிய வீடு கட்டிட்டா அது வெற்றின்னு நினைக்கிறாங்க. Big bank balance, that is success. நிறைய பணம் வங்கியில சேர்த்து வச்சிருந்தா அது வெற்றின்னு நினைக்கிறாங்க. That's what Ravana was thinking, not Ram. அதுதான் ராவணன் நினைச்சிட்டு இருந்தான், ராமர் அப்படி நினைக்கல. ராவணன் தான் இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தான். If you read the book,
there is very clear who is good guy and who is the bad guy. நீங்க புத்தகம் படிச்சீங்கன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது தெளிவா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. We are all brainwashed from childhood by modern education that material assets will make us happy in life, that's the goal of life. நம்ம எல்லாருடைய மூளையும் சின்ன வயசுல இருந்தே செலவு பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த பௌதிக வாழ்க்கை வெற்றி ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நமக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. Children, they know more about Rajnikant's life and that Sachin Tendulkar's life and Bill Gates' life and Steve Jobs' life than they know about Ram. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ரஜினிகாந்த், தெண்டுல்கர், பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்களுடைய வாழ்க்கையை ராமருடைய வாழ்க்கையை தெரிஞ்சிருக்கிறத விட அதிகமாக தெரிஞ்சிருக்காங்க. These other fellows promoted in society as success people. இன்னைக்கு சமுதாயத்தில் இவங்க தான் வெற்றி அடைஞ்ச மக்களா பிரபலப்படுத்தப்படுறாங்க. Bill Gates, Steve Jobs, very successful. பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்க தான் ரொம்ப வெற்றி அடைஞ்சவங்கன்னு கருதப்படுறாங்க. What is their success? ஆனால் அவங்களுடைய வெற்றி என்ன? Did they have devotion for Ram? ராமருக்கு அவங்க பக்தி பண்றாங்களா? No. இல்லை. What did they achieve? அவங்க அடைஞ்சிருக்கிறது என்ன? Bill Gates is dead. பில் கேட்ஸ் இருக்காரு. What he achieved? Punarapi Jananam, Punarapi Maranam. That's what he have achieved. அவர் மரணம் அடைஞ்சாருன்னா மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் இறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். அதுதான் அவர் அடைஞ்சிருக்கிறது. Jivasya Tattva Jigyasa. Life is meant to understand the absolute truth, to understand the God, to stop repeated birth and death. ஜீவஸ்ய தத்துவ ஜிக்யாசா. வாழ்க்கைன்றது திரும்ப திரும்ப வரக்கூடிய இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியை நிறுத்துறதுக்காக இருக்கு. Hey, you're going crazy people in India after money, after West, after internet, after success, after business. But are you blind and not seeing that it doesn't work? It doesn't make anybody happy. இந்தியாவில் இருக்க நீங்கள் எல்லாரும் பைத்தியமா பணம் பின்னாடி, மேற்கத்திய நாடுகள் பின்னாடி, பெயர், பதவி, புகழ் இதெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்தும் நினைச்சா அது பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை ஏற்கனவே அடைஞ்சவங்க எல்லாம் சந்தோஷம் இல்லாம தான் இருக்காங்கன்றதை பார்க்காத குருடர்களாக இருந்துட்டு இருக்கீங்க. Look at Russia. ரஷ்யாவை பாருங்க. Better education than in India. இந்தியாவை விட நல்ல கல்வி இருக்கு. Better economy than India. இந்தியாவை விட நல்ல பொருளாதாரம் இருக்கு. More developed than India. இந்தியாவை விட அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. So what did they do? ஆனா என்ன பண்றாங்க? They are making war. சண்டை போடுறாங்க, போர் நடத்துறாங்க. Correct? இல்லையா? Where is their happiness? Why they are fighting with others? அப்ப எங்க அங்க சந்தோஷம் இருக்க முடியும்? ஏன் அவங்க வேற நாடு கூட சண்டை போடுறாங்க? Why I fight with you? Because I'm not happy. நான் உங்க கூட சண்டை போடுறேன்னா நான் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம். Americans were fighting in Syria and Iraq and Vietnam, Cambodia, Serbia. There's no place they didn't fight. Why they are fighting? அமெரிக்காக்காரங்க பாருங்க, சிரியா, வியட்நாம், கம்போடியா, ஈரான், சிரியா எல்லா நாடு கூட சண்டை போடுறாங்க. அவங்க சண்டை போடாத நாடே கிடையாது. Why they are, if they are so happy, so advanced, why they are throwing bombs on other heads? இப்போ அவங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா இன்னொரு நாட்டு மேல எதுக்கு அவங்க குண்டு போடுறாங்க? In India, when people are happy, they burst crackers. They are not throwing bombs on other heads. No? இந்தியாவில் இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா பட்டாசு தான் வெடிக்கிறாங்க. அவங்க இன்னொரு நாட்டு மேல குண்டு போட்டு சந்தோஷப்படுறது இல்லை. And you people want to follow Russia, you want to follow America. Are you crazy? You mad? What's wrong with you? ஆனா நீங்க எல்லாம் இப்போ அந்த ரஷ்யாவையும் அந்த அமெரிக்காவையும் பின்பற்ற நினைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? By any means, put your son in the first flight to America. ஏதாவது ஒரு வழியா நம்ம பையனை முதல்ல அமெரிக்காவுக்கு அனுப்பணும். அதுதான் நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு நினைச்சிட்டு dream of every parent. எல்லா பெற்றோர்களுடைய கனவு அதுதான் இருக்கு. You want to make your son Ravana? உங்க மகனை நீங்க ராவணனாக்க விரும்புறீங்களா? My son, London return, Singapore return, repeated birth at return to material world. That is the what என் பையன் சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கான், லண்டன் போயிட்டு வந்திருக்கான்னு பெருமையா சொல்லிக்கிறோம். அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த உலகத்துல பிறந்து இறக்க போறோம்னு அர்த்தம். அது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. The modern society, materialistic society is very, very much wrongly founded. இந்த நவீன சமுதாயம், பௌதிக ரீதியான சமுதாயம் ரொம்ப தவறா வழி நடத்தப்பட்டு இருக்கு. The wrong idea that material life, material happiness is what will satisfy the soul. It's wrong. It's not true. பௌதிக வாழ்க்கை, பௌதிக இன்பம் நம்மளை திருப்திப்படுத்தும் அப்படின்ற
அந்த தவறான எண்ணம் ரொம்ப ரொம்ப தவறானது. அது That's all endeavor of materialistic people. It's wrongly directed to satisfy the senses, to enjoy life of the body and the senses. இந்த உலகாயுத மக்களுடைய எல்லா முயற்சியும் மனதையும் புலன்களையும் திருப்திப்படுத்துகிற நோக்கத்திலோட தவறாக வழிநடத்தப்பட்டு இருக்கு. Gross senses, drink, eat meat, enjoy sex, this type of things. வெறுமனே சாப்பிட்றது, குடிக்கிறது, பாலுறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான வெறும் ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய புலன் இன்பம் தான் இன்னைக்கு மக்களுடைய குறிக்கோளாக இருக்கு. That will make us happy. அதுதான் நம்மளை சந்தோஷப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. But in India, for thousands of years, Vedas, the rishis, they teach us that complete opposite. The happiness is in Atma, the happiness is in Bhakti, the happiness is in mind and sense control. ஆனால் ஆயிரம் வருடங்களா இந்தியாவில் சாஸ்திரங்கள் ரிஷிகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னன்னா, உண்மையான இன்பம் அப்படின்றது நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறதுனாலையும் நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுனாலையும் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்றதை சொல்லிக் கொடுக்குறாங்க. The goal of life for today's children and modern men is promoted. Success, be number one, win everyone, fight with everyone, push yourself, be on the top of everyone. இந்த நவீன யுகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுது? எல்லாரும் கூடவும் எப்படியாவது சண்டை போட்டு நீ முதல் இடத்தை பிடிச்சிடு, நீ தான் முதலாளாக வரணும், நீ வெற்றி அடையணும், இதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. But Vedic teachings, Vedic education, Vedic messages, be self-control, mind control, be humble. ஆனால் வேத கல்வி முறை எப்படின்னா, நீங்கள் புலன்களை கட்டுப்படுத்துங்க, சுயநலமற்று இருங்க, அது சொல்லிக் கொடுக்குது. Then only you will achieve knowledge, you will get the knowledge. அப்பதான் உங்களுக்கு உண்மையான அறிவு கிடைக்கும். And the goal is to stop repeated birth and death. அதோட குறிக்கோள் என்ன? மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்துட்டு இருக்கிறத நிறுத்துறது. The goal is not to exploit material assets and exploit others. The goal is to serve. The goal is to surrender to God. The goal is to benefit others, self-sacrifice. பௌதிக வளங்களை சுரண்டி வாழ்றதுக்கு குறிக்கோள் அல்ல, அதுக்கு பதிலாக மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வாழணும், அதுதான் வாழ்க்கை குறிக்கோள். Because spiritual happiness is million times higher than material happiness. ஏன்னா ஆன்மீக சந்தோஷம் அப்படின்றது பல லட்சம் கோடிக்கணக்கான மடங்கு பௌதிக சந்தோஷத்தை விட உயர்வானது. The modern people, they have problems all over the world, all over, in any country, any nation. இந்த நவீன கால மக்களுக்கு உலகம் முழுக்கவே பிரச்சனை இருக்கு. அது எந்த நாடா இருக்கலாம், எந்த தேசமா இருக்கலாம், உலகம் முழுக்கவே பிரச்சனை இருக்கு. There is a problem with this society which is so materialistic and self-oriented. இந்த பௌதிக ரீதியான சுயநலம் உள்ள இந்த சமுதாயம் ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்கு. Never was time in the history of this planet that people have more mental problems and stress and depressions than today. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு மக்களுக்கு மன அழுத்தமோ கவலையோ டென்ஷனோ இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. And Vedas, Mahabharata, Ramayana, Bhagavad Gita, they have solution how to be actually happy in life, how to be content, how to be self-satisfied. வேதங்கள்ல, ராமாயணம், மகாபாரதங்கள்ல, புராணங்கள்ல எப்படி நம்ம மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்ம திருப்தி அடைகிறதுன்றதுக்கான தீர்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Somebody asked me in the government college, we had been invited, and the professor is asking, what use of teaching Ramayana today? ஒரு அரசு கல்லூரியில் நமக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அங்கே இன்னைக்கு ராமாயணம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. So much relevance. அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடியதாக இருக்குன்றத அவங்களுக்கு தெரியல. Ramayana can teach in such a way that will mold your character so you to become so good person in life, good to yourself, to others, to all the planet and to Bhagavan. ராமாயணம் எந்த அளவுக்கு நமக்கு போதனை கொடுக்க முடியும்னா, நம்முடைய குணாதிசயத்தை மாற்றி உங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இந்த பிரபஞ்சத்துக்கே சரி
பகவானுக்கும் சரி எல்லா விதத்திலையும் உங்களுடைய குணங்களை வந்து மிக சிறப்பா மாற்றி அமைக்க முடியும். அது Ramayana can teach what you cannot teach in engineering college or in medical college. எந்த மருத்துவ கல்லூரியிலையும் பொறியியல் கல்லூரியிலையும் சொல்லிக் கொடுக்க முடியாத பாடத்தை ராமாயணம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். The character molding that you don't have in your modern education. நற்குணங்களை வளர்க்கிறது என்றது இன்னைக்கு நவீன கல்வியில முடியாத ஒரு விஷயமா இருக்கு. You may be PhD, but if you are smoking and drinking and womanizing and eating meat, simply a Ravana, that's all. நீங்க PhD பட்டம் வாங்கினவரா கூட இருக்கலாம், ஆனா புகைப்பிடிக்கிற பழக்கம், சூதாடுற பழக்கம், தகாத பால் உறவு, போதை பழக்கம் இதெல்லாம் இருக்குன்னா அப்ப நீங்க வெறும் ராவணன் தான், நீங்க பெரிய பட்டம் வாங்கியிருந்தாலுமே கூட. That's all. You send your kids in school and secretly they drink, they gamble, they smoke. Then what they are becoming? What is the modern education about? இப்போ இன்னைக்கு குழந்தைகளை படிக்க அனுப்புகிறோம், ஆனால் அவங்க கற்றுக்குறாங்க இந்த விஷயம் எல்லாம், குடிக்கிறதுக்கு, மது அருந்துறதுக்கு, மாமிசம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் கற்றுக்குறாங்க. அப்போது இந்த நவீன கல்வி எங்கே நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது? What is your education if you come out with college with so much pride, so much ego, competitive, self-centered, exploiting others, not respecting elders, not respecting anybody? ரொம்ப பெருமையோட, கர்வத்தோட, சுயநலத்தோட, மற்றவர்களை மதிக்காம இந்த மாதிரியான குணங்களோட நீங்க படிச்சுட்டு வெளியில வரீங்க அப்படின்னா அப்போ இந்த கல்வி எங்க உங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்குது? Read Ramayana. ராமாயணம் படிங்க. Learn how to live life. வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றதை கற்றுக்கொள்ளுங்க. How to respond when difficulty comes. எப்ப கஷ்டம் வருதோ அதை எப்படி எதிர்கொள்றதுன்றதை கற்றுக்கொள்ளுங்க. What to do, what not to do. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. So educative, so instructive. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப அற்புதமான உபதேசங்களை கொடுக்குது. You know the story of Ramayana. ராமாயண கதை உங்களுக்கு தெரியும். Eldest son Ram should become king after King Dasarath. தசரத மன்னருக்கு அப்புறமா அவருடைய மூத்த மகனான ராமர் பட்டாபிஷேகம் சூட்டப்படணும். And Kaikeyi wanted to put her son in charge. இப்ப கைகேயி அவங்களுடைய மகனை அரசனாக்கணும்னு விரும்புறாங்க. Manthara, bad association, asatsanga, poisoned her mind. Although she was very good personality, she was not bad character. மந்திரா அவங்க வந்து நல்லவங்க தான், ஆனா வந்து இப்போ கெட்ட சகவாசமா இருக்காங்க கைகேயிக்கு. So first lesson to learn, don't associate with bad people. கெட்டவங்க கூட பழக கூடாதுன்றதுக்கான முதல் பாடம் அங்கு தொடங்குது. Who are the bad people? யாரெல்லாம் கெட்டவங்க? Those who smoke, drink, those who eat meat, those who womanize, those who cheat, those who lie. Who am I describing? Politicians. யாரெல்லாம் மாமிசம் சாப்பிட்றாங்களோ, சூதாடுறாங்களோ, போதை பழக்கத்தில் ஈடுபடுறாங்களோ, தகாத பாலுறவில் ஈடுபடுறாங்களோ, ஏமாத்துறாங்களோ, பொய் பேசுகிறாங்களோ, இவங்க எல்லாருமே யாரு? இவங்க எல்லாம் அரசியல்வாதிகளா? One gentleman came and showed me his photo with Barack Obama. ஒருத்தர் வந்து பராக் ஒபாமா கூட அவர் இருக்கிற ஒரு போட்டோவை காட்டினார். He is shaking hand with Barack Obama, ex-president of USA. அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியோட அவர் கை குலுக்கிற மாதிரி அந்த போட்டோ இருக்குது. He said, "It's me, and this is Obama." I'm shaking hand. அவர் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாரு, பாருங்க நான் ஒபாமா கூட கை குலுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. Oh, you shook hand with Obama. Wash your hand immediately. You know, the puppy, you touched a sinful person. நான் சொன்னேன், நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு பாவியை தொட்டுட்டு வந்திருக்கேன், முதல்ல உங்கள் கையை சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. Worse than Ravana. Even Ravana didn't kill so many people. How many Obama killed in Syria and Iraq and wherever they were throwing bombs? அந்த ஆள் வந்து ராவணனை விட மோசமான ஆள். ஏன்னா சிரியா, ஈராக் இது மாதிரி பல நாடுகளில் குண்டு போட்டு ராவணன் கொன்ன விட அதிகமான மக்களை கொண்டிருக்கான். Every word he say lie. அந்த ஆள் பேசுகிற வார்த்தை எல்லாமே பொய். Everything he say for benefit of your his pockets and his bank accounts are filled. உங்களுடைய நன்மைக்குன்னு என்னெல்லாம் பேசுறாரோ அது எல்லாமே
கடைசியில பார்த்தா அவர் பாக்கெட்ல தான் போய் முடியுது. And you are shaking hand. Go take bath in Kaveri, get purified, you know. அவரு கூட கை குலுக்கிட்டு வந்து பெருமையா சொல்லிக்கிறீங்க, முதல்ல போய் காவேரியில குளிங்க, அப்பாவது சுத்தமாவீங்க. Burn the photo. Tomorrow you may go with jail. Or you are also with him, huh? You are culprit also. முதல்ல அந்த போட்டோவை எரிச்சிடுங்க, ஏன்னா நாளைக்கு அவர் ஜெயிலுக்கு போகும்போது உங்களையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, நீங்க அவர் கூட இருக்கிறியா அப்படின்னு சொல்லி. So don't associate with bad people. அப்படின்னா கெட்டவங்களோட பழக கூடாதுன்றது பாடம். Because even if you are good, your mind will be polluted, poisoned. அப்படின்னா நீங்க நல்லவங்களா இருந்தா கூட உங்க மனசு கலங்கப்படும். And who is the worst enemy of us? Who is the worst association? இருக்கிறதுலே மோசமானவங்க யாரு? யாரோட சங்கம் ரொம்ப மோசமானது? These politicians, we cannot associate with them. They are not coming down on the ground. அரசியல்வாதிங்க கூடலாம் நம்ம எல்லாரும் சாதாரண மக்கள் பழக முடியாது, ஏன்னா அவங்க நம்ம நிலைக்கு வரது கிடையாது. So in that way we are safe. அந்த விதத்துல நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்ல நினைச்சுக்கலாம். What is bad association? கெட்ட சகவாசம்ன்றது என்ன இன்னைக்கு? TV is bad association. டிவி ரொம்ப மோசமான ஒரு சங்கம். Because promotes violence. ஏன்னா வன்முறையை தூண்டுது, promotes selfishness, சுயநலத்தை தூண்டுது, promotes bad culture, not culture, what do you call it? bad life, a culture. Non-culture. கெட்ட வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குது. Promotes all the bad things. Kama, Krodha, Lobha, Mada, Matsarya. All the bad things are on TV. காமம், கோபம், பேராசை, இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. And internet. இன்டர்நெட் அடுத்தது. Can be good, can be bad. அது நல்லதா கூட இருக்கலாம், ஆனா நிறைய கெட்டதும் அதுல இருக்கு. If you have knife, can be good, you can cut carrot. உன் கையில கத்தி இருக்குன்னா காய்கறி வெட்டி அதை நல்ல முறையில் அதை பயன்படுத்தவும் செய்யலாம். But if you have bad character with the knife, ஆனா கெட்ட குணம் படைச்சவங்க கையில கத்தி இருந்தது அப்படின்னா, those guys, they don't cut carrots only. அந்த ஆளுங்க வந்து காய்கறி வெட்டுறதுக்கு கத்தியை பயன்படுத்துறது இல்லை, கெட்ட குணம் இருக்கிறவங்க. So asat sangha is everywhere around us. அப்போ அசத் சங்கம்ன்றது நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயுமே இருக்கு. We must be careful. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். So counteract asat sangha, bring people to temples, bring your children to temples, read Gita, read Ramayana, read Mahabharata, then you get sat sangha. அதனால நம்ம என்ன பண்ணலாம், கோயிலுக்கு வரலாம், நம்ம மக்களை குடும்பத்தில் இருக்கவங்கள கோயிலுக்கு கூட்டு வரலாம், பகவத்கீதை ராமாயணம் கேட்க வைக்கலாம், அவங்களுக்கு சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதுக்கு பதிலாக. So Ram had the right to be a king. இப்போ ராமர் மன்னராகிறதுக்கான உரிமை பெற்றிருந்தார். King Dasarath promised long ago to Kaikeyi, to his third wife, that I'll fulfill any of your desire. I'm so much in debt to you. தசரதருடைய மூன்றாவது மனைவியான கைகேயிக்கு நீண்ட காலத்துக்கு முன்பு ஒரு வரம் கொடுத்திருந்தார், உன்னுடைய சேவையினால நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருக்கேன், நீ என்ன வரம் வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லி. So she used that opportunity now. இப்போ அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. So she told to King Dasarath, you put my son to be king and put Ram, exile him in the forest for 14 years. என்னுடைய மகனை வந்து ராமருக்கு பதிலா மன்னராக்கி ராமரை வந்து நீங்க 14 வருஷம் வனவாசம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Just see the character of King Dasarath. அது தசரத மன்னருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ he given word, I'll fulfill your desire. He did not back up now. இப்போ நான் வாக்கு கொடுத்தேன், அதை நிறைவேற்றுறேன்னு சொல்றார். அவர் வந்து சொன்ன வார்த்தையை மீறல. What a character. என்ன ஒரு குணாதிசயம் பாருங்க. He didn't write any agreement. நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு எது அக்ரிமெண்ட் எழுதி எல்லாம் கொடுக்கல அவர். Notary paper and stamp and legally nothing. ஏன்னா சட்டப்பூர்வமா நோட்டரி கையெழுத்து எல்லாம் போட்டு கொடுக்கல. He could say, my dear wife, I don't remember we were talking about that. அவர் வேணும்னா சொல்லியிருக்கலாம், நான் அந்த மாதிரி சொன்னேனா எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். No, I never said. நான் சொல்லலேன்னு சொல்லியிருக்கலாமே. And what she can do? இப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? He could push his way, Ram will be king. இப்போ அவர் நினைச்ச மாதிரியே ராமரை முடிச்சு விட்டப்பட்டிருக்கலாம். And Ramayana would never have been written. அதுக்கப்புறம் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கே இருக்காது. But his word, his honor was more important, his duty, his dharma, to keeping his word
fulfill his promise. ஆனா This is the greatness of his character. அவருடைய குணாதிசயம் அவ்வளவு உயர்வா போற்றப்படுறதுக்கு காரணம் அவர் சொன்ன வாக்கை மீறாம அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல்லையும் அந்த வாக்கை மீறக்கூடாதுன்றதுல உறுதியோடு இருந்தது தான். Truthfulness. உண்மையா இருக்கிறார். That we learn from Ramayana. அது ராமாயணத்திலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். Best fun is seeing these politicians for before election speaking. நீங்க வேணா பாருங்க, அரசியல்வாதிகள் இந்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி பேசும்போது பாத்தீங்கன்னா, first they put garland on themselves. முதல்ல அவங்களே மாலை போட்டுக்குவாங்க. Thank you for coming. எல்லாருக்கும் நன்றி நன்றி. எல்லாரும் அப்படியே ரொம்ப If you vote for me, நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா latest cell phone I will give you. Everybody இருக்கறதுலயே ரொம்ப லேட்டஸ்ட் செல்போன் உங்களுக்கு கொடுப்போம். I will give you grinders and mixers and bicycles and tricycles. கிரைண்டர் கொடுப்போம், மிக்ஸி கொடுப்போம், சைக்கிள் கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். And if I get power, I'll give every single Tamil person 1 liter of liquor every night for free. நான் ஜெயிச்சிட்டேன்னா ஒவ்வொரு தமிழர்களுக்கும் நான் வந்து 1 லிட்டர் சாராயம் கொடுப்பேன் ஃப்ரீயா. And to ladies 1 sari every month. எல்லா பெண்களுக்கும் மாசத்துக்கு ஒரு புடவை கொடுப்பேன். That's it. I'm chief minister tomorrow. இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தா நாளைக்கு நானே கூட முதலமைச்சரா எல்லாம். And then when I come in power, ஆனா பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் what? Who are you? I never. என்னது வாக்குறுதியா அப்படின்னா என்ன? I give to you, you give to me monthly more taxes. என்ன நான் கொடுக்கணுமா? முதல்ல நீங்க எனக்கு கொடுங்க. What sari? Give me jewelry, your gold, you have to give. என்ன புடவை வேணுமா? முதல்ல உங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் கழட்டி கொடுங்க. What cycle, tricycle? Give your car to government. சைக்கிள் வேணுமா? முதல்ல உங்ககிட்ட இருக்கிற கார் எல்லாம் அரசாங்கத்துக்கு கொடுங்க. Correct? எல்லாத்தையும் புடிங்கிடுவாங்க. How many kings, Chakravartis today keep their word? Not even one. ஆனா நம்ம முற்காலங்கள்ல மன்னர்கள் பார்க்கிறோம், அவங்க வாக்கு மீறாம எப்படி இருந்திருக்காங்கன்றத நிறைய உதாரணங்கள் இருக்கு. And one day this party, as the wind blows, then to this party, then with this party, then again with this party. ஒரு சில அரசியல்வாதிகள் பாருங்க, இந்த கட்சியில இருப்பாங்க, அடுத்த தடவை வேற ஒரு கட்சி ஜெயிச்சுச்சுன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வருவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கட்சியில இருக்கவே மாட்டாங்க. Just like this lizard chameleon changing color like this, and on this plane change color. பச்சோந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது நிறம் மாறிக்கிறது. Next time when you see lizard, that chameleon, you understand he was politician previous life. அடுத்த முறை நீங்க அந்த பச்சோந்தியை பார்த்தீங்கன்னா இது இவர் முந்த பிறவியில ஒரு அரசியல்வாதியா இருந்தவர் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். I see Dasarat, he knows I will lose so much, but he kept his word, he kept his truthfulness. ஆனா தசரதருடைய குணத்தை பாருங்க, இந்த வாக்கை மீறக்கூடாதுன்றதுல எவ்வளவு உறுதியோடு இருக்கார். அந்த வாக்கை நிறைவேற்றினா எவ்வளவு அவருக்கு இழப்புன்றதும் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் வாக்கை மீறல. He loved so much Ram. ராமர் மேல அவ்வளவு பற்றவருக்கு அன்பு. But still he said, Ram, Bharat shall be the king. You go to forest. That is your mother's desire. ஆனாலும் அவர் என்ன சொல்றார், ராமா நீ வனவாசம் போ, பரதன் தான் வந்து மன்னராகணும்ன்றது உன் அம்மாவோட ஆசை. So what did Ram do? ராமர் என்ன பண்றார், I'll put court case. நான் கோர்ட் கேஸ் போட போறேன். What are you speaking all man like this? என்ன நீங்க வயசாகி போயிடுச்சு, புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. Correct? What did Aurangzeb do? அவுரங்கசீப் என்ன பண்ணாரு? He wanted to be king. What did he do to his elder brother? தன்னுடைய சகோதரனை என்ன பண்ணான், இருந்தாலும் கொன்னுட்டான். What did he do to his father? அப்பாவை என்ன பண்ணான்? Lock him up in the jail. சிறையில் அடைச்சான். And in Indian books they say great king Aurangzeb. ஆனா நம்ம இந்தியாவில் புத்தகத்தில் படிக்கிறோம் பெரிய ராஜா அவுரங்கசீப்னு புகழ்ந்து பேசுறாங்க. Must be புத்தகங்கள்ல Ravana's cousin, you know. ராவணனுடைய சொந்தக்காரனா இருந்திருப்பான் அவன். Great kings Aurangzeb, Akbar, Shah Jahan, all Ravanas. அக்பர், ஷாஜகான் பெரிய பெரிய ராஜாக்கள்னு புகழ்றாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ராவணன்கள் தான். And what did Ram say? ஆனா ராமர் என்ன சொல்றாரு பாருங்க, great, Bharat is million times more qualified than me. Just see what a humble person he is. பரதன் மன்னராக போறேன்னா அவன் என்னை விட பல ஆயிரம் மடங்கு நல்ல குணம் படைச்சவன்.
ரொம்ப சந்தோஷம்ன்றார். He was not like, too much, I lost the kingdom. ஐயோ எனக்கு ராஜ்யம் கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படவோ கோபப்படவோ இல்லை. I hate my father, I hate my mother. என் அப்பாவை நான் வெறுக்கிறேன், என்ன இவரை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் பண்ணல. I will leave this house. நான் இந்த வீட்டை விட்டே போறேன் அப்படின்லாம் அவர் சொல்லல. No arguments, no cursing, no revenge. அங்க எந்த ஆர்குமெண்ட், எந்த வாதமோ அவர் வந்து பழி வாங்கணுன்ற எண்ணமோ எதுவுமே இல்லை அவருக்கு. கோபப்படவோ இல்லை. No anger. கோபமே இல்லை. One thing he said. அவர் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, he said, mother, கைகேயி கிட்ட சொல்றார், தாயே, this small thing, why did you bother father? You see how he is uncomfortable. You could ask me directly, I'll immediately fulfill your desire. இத நேரடியா நீங்க என்கிட்டயே கேட்டிருக்கலாமே, ஏன் வந்து அப்பா கிட்ட போய் இதை கேட்டு அவரை இவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். Is it not good that our children hear this type of story and develop that type of dutifulness and obedience and feelings for parents? இப்போ இந்த மாதிரியான கதைகள் கேட்டு இந்த மாதிரியான குணாதிசயங்களை நம்ம குழந்தைகள் வளர்த்துக்கிறது நல்லதா இல்லையா? No? This amazing character of Lord Ram displayed. ராமருடைய இந்த குணம் எவ்வளவு அற்புதமான குணம் பாருங்க. So Ram comes out of King Dasharatha's palace. இப்போ தசரத மன்னனுடைய அரண்மனையிலிருந்து ராமர் வெளியில வரார். And all Ayodhya is on the streets celebrating. Jai Shri Ram, Ram will be the king. அயோத்தியா முழுக்க பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கு. ராமர் முடிசூட்டப்பட போறார், அவர் நாளையிலிருந்து மன்னராக போறார் அப்படின்ற எண்ணத்தோட எல்லாம் அயோத்தியாவே கொண்டாட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. And Ram is going on the streets and nobody can see any change in his face. Nobody can see that he is not going to be the king. இப்போ ராமருடைய முகத்துல அயோத்தியா மக்களுக்கு ஒரு மாற்றமும் தெரியல. இவர் மன்னர் ஆக போறதில்லை அப்படின்ற அந்த விஷயம் அவங்களால உணரவே முடியல. அந்த அளவுக்கு அவருடைய முகத்துல எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு. He is happy, he is cheerful, he is effulgent, he is shining. அவர் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கார், பிரகாசமா இருக்கார், மகிழ்ச்சியா இருக்கிறார். Ram comes and meets Kaushalya, his mother. இப்போ தன்னுடைய தாயான கௌசல்யாவை வந்து சந்திக்கிறார் ராமர். And Kaushalya is saying that Ram, she doesn't know what happened. இப்போ இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்றது கௌசல்யாவுக்கு தெரியாது. She say, "Oh Ram, today is your coronation day. Today you are looking more effulgent, more happy than any other day." இப்போ கௌசல்யா என்ன சொல்றாங்க, ஓ ராம், நீ வந்து இப்போ மன்னராக போற, உனக்கு முடிசூட்டப்பட போறாங்க, ஸோ அதனால எப்போதும் இருக்கிறத விட இப்போ நீ ரொம்ப பிரகாசமா இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்றாங்க. And Ram say, "Yes, I am the happiest today because Bharat is going to be the king." ராமர் சொல்றார், ஆமா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா பரதன் மன்னராக போறான் அப்படின்னு சொல்லி. And she faints, she can't understand. கௌசல்யாவால புரிஞ்சுக்கவே முடியல, அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. No? Shocking news for her, and he is so cool. அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு அவங்களுக்கு. What would you do? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? If your father says, although you are elder son, I'm not leaving any property to you, I'll give everything to younger brother. இப்போ உங்க அப்பா சொல்றார், நீ மூத்தவனா இருந்தாலும் கூட இளையவனுக்கு தான் எல்லா சொத்தையும் நான் கொடுக்குறேன், உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. This is not right. You cannot do like this. I'll put case. இது சரியில்லை, நான் போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க போறேன், உடனே சண்டை போடுவோம் இல்லையா? Poison in brother's tea. Please take some. உடனே நம்ம தம்பிக்கு டீயில விஷம் கலந்து கொடுத்து கொன்னுடுவோம். Why laughing? It happened in Tamil Nadu. இது என்ன நடக்காத மாதிரி ஏதோ கதை சொல்ற மாதிரி நீ நினைக்கிறீங்க? இது நடந்துட்டு இருக்கு, இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயம் இது. Chennai happened. சென்னையில இது நடந்திருக்கு. Salem happened. It was not tea, it was this pesticide. சேலத்திலேயே நடக்குது. No? How many of us will பூச்சி மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க. How many of us will be passing through the test of such a test in life? இப்போ இந்த மாதிரி ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில வருதுன்னா எத்தனை பேர் நம்ம அந்த சோதனையிலிருந்து வெற்றி பெற்று வெளியில வர முடியும் சொல்லுங்க பாக்கலாம். Father given to younger brother textile factory Tirupur. திருப்பூர்ல ஒரு தந்தை இருக்கிறார், அவருடைய இளைய சகோதரருக்கு ஒரு elder son, மூத்த மகனுக்கு வந்து அவருடைய தொழிற்சாலையை கொடுக்கிறார் பாத்துக்க சொல்லி. And other brother what he did? Burned the factory. இன்னொரு சகோதரன் என்ன பண்றான்,
அந்த தொழிற்சாலைக்கு நெருப்பு வச்சிடறான். If I'm not getting, you are also not getting it. எனக்கு கிடைக்கலன்னும் போது உனக்கு மட்டும் ஏன் வேணும், Huh? உனக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நெருப்பு வச்சு எரிச்சிடறான். They never read Ramayana. That's the problem. ஏன்னா அவங்க ராமாயணமே படிச்சது கிடையாது. Both had modern education degree. ரெண்டு பேருமே நல்லா பௌதிக கல்வி பட்டம் எல்லாம் வாங்கியிருந்தாங்க, பௌதிக கல்வி படிச்சிருந்தாங்க. Didn't help them. ஆனா அவங்களுக்கு அது உதவி பண்ணல. And then Ram tells to Lakshman, I have to go forest 14 years. அதுக்கப்புறம் இப்போ லக்ஷ்மணன்ட்ட சொல்ற, நான் 14 வருஷம் இந்த மாதிரி வனவாசம் போக போகணும். What did Lakshman say? லக்ஷ்மணன் என்ன சொல்றார்? I'm going with you. நானும் உங்க கூட போறேன். Just see brotherhood, how is promoted in Ramayana. சகோதரத்துவம்ன்றது எவ்வளோ அற்புதமா அங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. Even if you see from a material point of view is good. பௌதிக பார்வையில பார்த்தா கூட இது ரொம்ப நல்லது. Why he should take trouble? எதுக்கு தான் சிரமத்தை ஏற்கணும்? He could stay in Ayodhyan palace, nobody would blame him. யாரும் அவரை குறை சொல்ல போறதில்லை. அயோத்தியாவிலே அரண்மனையிலே அவர் வாழ்ந்தாருன்னா. And சீதாவை பாருங்க. Sita was not under the agreement, under the curse. She didn't have to go to forest. சீதா வனவாசம் போகணும்ன்றது நிர்பந்தம் கிடையாது. But Sita says, you're my husband, wherever you go I follow. நீங்க எனது கணவர், நீங்க எங்க போனாலும் உங்களை பின்தொடர்றது தான் என்னுடைய கடமை அப்படின்றாங்க. Today, even before marriage, first ask husband, what is your bank balance? ஆனா இன்னைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் எவ்வளவு நீங்க சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு வங்கியில பணம் வச்சிருக்கீங்க. Today nobody is seeing Rahu, Ketu, only seeing which bank you have account, how many cars you have, how much property, how much land you have. இன்னைக்கு எந்த இது ஜோதிடப்படி பொருத்தம் எல்லாம் பார்க்கறத விட எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்கன்றது தான் முக்கியமா பார்க்குறாங்க. And your father, how much he will leave in property, in heritage to you. உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறார்ன்றது தான் முக்கியமா பார்க்குறீங்க. And then if husband's business collapse, divorce. கணவனுக்கு தொழில் நஷ்டமாயி போச்சுன்னா விவாகரத்தை பண்ணிடுறாங்க. Sita from Coimbatore, husband lost the job and she say, Tata, you go to forest, I'm not going with you, I'm going back to my parents, marry somebody else. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சீதா அவங்க என்ன பண்றாங்க, கணவருக்கு இது மாதிரி வேலை போயிடுச்சு, அதனால அவங்க விவாகரத்தை பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. உனக்கு வனவாசம் போகணும்னா நீ போய்க்கோ அப்படின்ட்டு. இன்னைக்கு இப்படிதான் சூழ்நிலை இருக்கு. See the family values in Ramayana. ஒரு குடும்பத்தோட மதிப்பு என்னன்றத ராமாயணத்திலிருந்து கத்துக்க முடியுது. You saw the beautiful story of Guha. குஹனுடைய ரொம்ப அற்புதமான கதை இங்க நம்ம பார்த்தோம். Full of emotions, spiritual feelings for the Lord. பகவானுக்கான அந்த ஆன்மீக ரீதியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் நாடகத்துல. So beautiful characters of Ramayana. ராமாயணத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு அற்புதமான நல்ல குணங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். And also so much to learn about other characters, from other characters. மற்றவர்கள்ட்ட இருந்து மற்றவர்களுடைய குணங்கள் இருந்து எவ்வளவோ நம்ம கற்றுக்கொள்றதுக்கு இருக்கு. Look at the Vali character. வாலியை பாருங்க. Vali and Sugriva, they were brothers. வாலி சுக்ரீவா ரெண்டு பேருமே சகோதரர்கள். And some Asura came and Vali fought with him. ஒரு அசுரன் வந்தா வாலி அவர் கூட சண்டை போட. He entered into the cave and he told Sugriv, if I don't come, you stay outside, I'll finish him up. இப்போ வாலி அவன் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு குகைக்குள்ள போயிடுறார், நீ வெளியிலே இருன்னு சொல்லிட்டு போறார். But for many days Vali did not come out of the cave. ஆனா நீண்ட நாட்கள் ஆகியும் வாலி குகையிலிருந்து வெளில வரல. Moreover, so much blood came out of the cave. அது மட்டும் இல்ல, குகைக்குள்ள இருந்து நிறைய ரத்தம் வெளியில வந்துட்டு இருந்தது. Sugriva was waiting much longer than Vali told him to wait. வாலி காத்திருக்க சொன்னதை விட ரொம்ப நாள் காத்திருந்தார் சுக்ரீவன். He was afraid my brother was killed by the demon. ஒருவேளை நம்ம சகோதரன் கொல்லப்பட்டிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறான். So he was afraid this demon will come and attack the country now.
இப்போ அந்த அசுரன் வந்து நாட்டை தாக்குனா என்ன பண்றது? So he took big boulder, pushed and closed the cave so that Asura cannot come out. ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அந்த குகையை மூடிடுறான். ஸோ அசுரன் வெளியில வரக்கூடாதுன்னு நினைச்சு He went back to the kingdom. இப்போ தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி But போயாச்சு after some சுக்ரீவன். time, Vali returned. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாலி திருப்ப வெளியில வராரு. Actually, he was not that. He actually killed the demon there. உண்மையிலே அங்க வாலி இறந்து போகல, அசுரனை கொன்னுட்டான் வாலி. It took him much longer time than expected. ஆனா எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக நாள் ஆயிடுச்சு. So when he came back to kingdom, ஆனா வாலி ராஜ்யத்துக்கு திரும்பி வந்த போது Sugriva was happy. சுக்ரீவன் சந்தோஷமா இருந்தார். Oh, you're alive. Welcome back. ஓ, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம், வாங்கன்னு வரவேற்கிறார். But Vali, due to his anger, ஆனா வாலி அவருக்கு இருந்த கோபத்தினால was not hearing the Sugriva's explanation. He was not ready to hear the truth what happened. சுக்ரீவர் என்ன சொல்றார், என்ன நடந்ததுன்றத சுக்ரீவர் சொல்றத வாலி காது கொடுத்து கேட்க முடியல. He misunderstood. You rascal, you wanted to kill me to take over the kingdom. That's why you put this big stone on the cave. He misunderstood. அவர் தப்பா புரிஞ்சுக்கிறார். நீ பெரிய ஒரு அயோக்கியன், என்ன கொல்லணும்னு சொல்லி தான் குகையை அடைக்கிறதுக்கு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவர் தவறா புரிஞ்சுக்கிறார். And how much Sugriva showed his love for Vali, how much he tried to explain what happened, how much he tried to make him hear. Due to anger, uncontrollable anger, Vali would not hear. ஆனால் சுக்ரீவர் வந்து எவ்வளவு உதவி பண்ணணும், எவ்வளவு நல்ல எண்ணம் கொண்டிருந்தார் அப்படின்றதெல்லாம் விளக்கி சொல்ல முயற்சித்தோம். அது வாலி ரொம்ப கோபத்தோடு இருந்ததுனால கேட்க முடியாமல் போயிடுச்சு. And then he took Sugriva's wife, he chased him out of the kingdom, he punished him, to be exiled. So much trouble he given to his own brother. அதுக்கப்புறம் அந்த கோபத்தோட சுக்ரீவனுடைய மனைவியை கைப்பற்றி ராஜ்யத்தை பிடிச்சிட்டு ராஜ்யத்தை விட்டு விரட்டி அடிச்சு நிறைய பிரச்சனைகளை சொந்த சகோதரனுக்கு கொடுக்கிறார். So due to uncontrollable anger, he was not hearing his own brother's words. கட்டுப்படுத்தப்படாத அந்த கோபத்தினால தன்னுடைய சகோதரன் சொல்றதை கூட கேட்க முடியாத அளவுக்கு போயிட்டார் வாலி. Unjustly he punished Sugriva. நேர்மைக்கு புறம்பா, சட்டத்துக்கு புறம்பா வாலி வந்து சுக்ரீவனை தண்டிக்கிறார். He broke the dharma. தர்மத்தை மீறிட்டார். Was killed by Ram. அதனால ராமரால கொல்லப்பட்டார். And of course Ramayana tells us about bad characters like Ravana and Parthi. அது மட்டும் இல்ல, கெட்ட குணங்கள் கொண்ட ராவணன் அவன் கூட இருந்தவங்களை பற்றியும் சொல்லி இருக்கு ராமாயணம். You kidnap somebody's wife, this is how you will finish. Message is very clear. யாருடைய மனைவியாவது கடத்திட்டு போனன்னா அவன் கதி என்னன்றதையும் ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்குது. But nowadays you have one time marriage, second time marriage, third time marriage. There's a problem with wife voluntarily going from one husband to another, ஆனா இன்னைக்கு மனைவி அவங்களாவே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர்கிட்ட போயிட்டே இருக்காங்களே. முதல் கல்யாணம் பண்றாங்க, அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் ஆகுது, அப்புறம் மூணாவது கல்யாணம் ஆகுது. இது வந்து எப்படி சொல்றது? American famous actresses. அமெரிக்காவில் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை was asked, அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, that what was your longest marriage? உங்க திருமணத்திலேயே நீண்ட நாள் நீங்க இருந்த திருமண உறவு எது அப்படின்னு கேட்குறாங்க. 8 times she married. ஏன்னா 8 முறை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. And foolish news reporters is asking her advice for newspapers to guide people. What is the best way of marriage? ஒரு முட்டாள்தனமான ஒரு பத்திரிகையால மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அறிவுரை கேட்குறாங்க அந்த பெண்மணி கிட்ட போய். 8 முறை கல்யாணம் ஆன. What we are going to learn from the prostitute? அந்த ஒரு விபச்சாரி கிட்ட போய் நீங்க என்ன கத்துக்க முடியும் சொல்லுங்க? And her opinion is printed in newspapers and children are reading. இப்ப அவங்களுடைய கருத்து நியூஸ் பேப்பர்ல பத்திரிகையில வந்து வெளியிடுறாங்க, அத மக்கள் படிக்கிறாங்க. After 8 marriage I realized my mistakes. 8 திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய தவறு என்னன்றதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்றாங்க. So now I'm planning 9th marriage to make really good. இப்போ நான் 9வது கல்யாணத்துக்கு திட்டமிட்டு இருக்கேன், அது வந்து உண்மையிலேயே நல்லபடியா இருக்கணும்னு நான் திட்டமிடுறேன் அப்படின்றாங்க. Maybe better. I don't know, will you fight for such a wife? யாராவது அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுவீங்களா? See, I tell you, we are missing so much. If you don't read Ramayana, you are missing the real thing in life. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ராமாயணம் படிக்கல அப்படின்னா
உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் இழந்துடுவீங்க. So much to learn. அவ்வளவு கத்துக்கிறதுக்கு இருக்கு அதுல. That the thousands of years of wisdom is condensed in this book. ஆயிரக்கணக்கான வருடங்களா இருக்கக்கூடிய அந்த ஞானம் இந்த புத்தகத்துல ரொம்ப அற்புதமா கொடுக்கப்பட்டிருக்கு. It helps you in life. It gives you clear guidance. வாழ்க்கையில அது நமக்கு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்குது, ஒரு தெளிவான அறிவுரையை கொடுக்குது. And the real message is revealed in Ramayana, that God is there. We should serve Him, we should love Him, we should dedicate our life to truth, to dharma, to bhakti. கடவுள் இருக்கிறார், நம்ம வாழ்க்கையை நம்ம அவருக்கு சேவை செய்யறதுக்காக, அவருக்கு அன்பு செலுத்துறதுக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, ஒழுக்கத்துக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்ன்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். Dear my Indian friends, அன்பான இந்தியர்களே, don't be shy about your culture. உங்களுடைய கலாச்சாரத்தை நீங்க குறைச்ச எடை போடாதீங்க. Put namam, put tilak. ரொம்ப தைரியமா நெத்தியில நாமம் போடுங்க. Put shika. Tell குடுமி I'm வச்சுக்கோங்க. servant of Lord. நான் கடவுளுடைய சேவகன்னு பெருமையா சொல்லிக்கோங்க. Proudly you are wearing DMK, ADMK. Put Rama's party. கர்வமா நான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சட்டையில பேரை போட்டுக்கிறதுக்கு கர்வப்படுறீங்க, பெருமைப்பட்டுக்கிறீங்க. I'm not speaking about BJP. I'm speaking about devotee Vaishnava. நான் பிஜேபிக்கு ஆதரவா இங்க பேசுறேன்னு சொல்லல. நீங்க வைஷ்ணவரா இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். Become devotee of the Lord. நீங்க கடவுளுடைய பக்தராகுங்க. Worship Lord. கடவுளை வழிபடுங்க. Read Gita, Mahabharata, Ramayana. பகவத்கீதை படிங்க, ராமாயணம், மகாபாரதம் படிங்க. Look, we have beautiful book, Ramayana in Tamil. ரொம்ப அற்புதமான இந்த ராமாயணம் தமிழிலே எளிமையான உரைநடையில் இருக்கு. Humble request, take it home, read it, tell to your children. பணிவான வேண்டுகோள், தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் உட்கார்ந்து படிங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. You get so much benefit in your life. உங்க வாழ்க்கையில அவ்வளவு பலன் இருக்கும் இதை படிக்கிறதுனால. See what your grandfather, great grandfathers, your parampara, what they left for you, jewel. உங்க முன்னோர்கள், உங்களுடைய பாட்டனார், அவங்களுடைய பாட்டனார், உங்க முன்னோர்கள் எல்லாரும் எவ்வளவு பெரிய சொத்தை உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்காங்கன்றத நீங்க thousands of years wisdom of thousands of years in one book. ஆயிரக்கணக்கான வருடங்களா இருக்கக்கூடிய ஞானம் இதுல இருக்கு. So I request everybody who doesn't have Ramayana, pick one book. How much cost it? 100 rupees only. 100 rupees for such a jewel. யாருக்கிட்ட எல்லாம் இந்த புத்தகம் இல்லையோ தயவு செய்து இந்த ராமாயணம் ஒன்று வாங்கிட்டு போங்க. இது அவ்வளவு அற்புதமான ஒரு பொக்கிஷம் இது. Take one book home and read and really improve your life in millions of ways. நீங்க ஒரு புத்தகம் வாங்கிட்டு போய் உங்க வீட்டில் படிங்க. உண்மையிலேயே பல விதங்களில் உங்க வாழ்க்கையிலுடைய நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். And you can always come to this temple. We have classes morning and evening in Tamil. எப்பவும் நீங்க இந்த கோயிலுக்கு வரலாம். இங்க காலையில மாலையில 2 வேளையும் தமிழ்லேயே இங்க உபன்யாசங்கள் நடக்குது. We are just building beautiful temple for Radha and Krishna. ராதா கிருஷ்ணருக்காக ரொம்ப அற்புதமான அழகான கோயில் இங்க கட்டிட்டு இருக்கிறோம். And soon as we open, will be open for all people to come, whatever caste, whatever color, whatever religion, you come and serve Krishna, hear Gita, Bhagavatam, Mahabharata, Ramayana, preserve this tradition and culture. எந்த ஜாதி, இனம், மதம், எந்த வேறுபாடும் இல்லாம நீங்க இங்க வரலாம். நீங்க பகவத்கீதை, பாகவதம், ராமாயணத்திலிருந்து உங்க வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். And worship God and be happy in life. That's the message. நீங்க கடவுளை வழிபட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. அதுதான் நம்முடைய செய்தி. Thank you very much for coming and patiently hearing. நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பொறுமையோட கேட்டுட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. We are serving prasadam on the terrace. Please, nobody should leave without taking some Ram prasadam today. இன்னைக்கு ராமருடைய பிரசாதம் இங்க மேல மொட்டை மாடியில பரிமாற இருக்கும். எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கிட்டு போகுமாறு கேட்டுக்கிறோம். And after prasadam, wash your hands and get one Ramayana book. பிரசாதம் சாப்பிட்டுட்டு இங்க முன்னாடி ஸ்டால் இருக்கு, அங்க ராமாயண புத்தகம் வாங்கிட்டு போங்க எல்லாரும். Thank you very much.
ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. Shri Ramachandra Bhagavan ki. Hi. Hare Krishna.